பொதுவாகவே பாருங்கள், அமாவாசை அப்படின்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வருவது முன்னோர் வழிபாடு, காகத்திற்கு சாதம் வைக்கிறது, அதே மாதிரி திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அமாவாசையில் நம்ம வழிபாடு செய்வது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். அதாவது முன்னோர்கள் இறந்த தேதி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த விரத நாளில் திதி கொடுத்து நம்ம காகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதற்கான காரணம் என்ன? அதே மாதிரி இந்த வைகாசி மாதம், அதாவது இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை கொண்ட அற்புதமான ஒரு நாள். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய மே 16ஆம் தேதி வைகாசி 2ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. ஒவ்வொரு அமாவாசையும் ஒரு தனிச்சிறப்பு இருந்தால் கூட இந்த அமாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. இந்த நாளில் நம்ம எந்த முறையில் முன்னோர் வழிபாடு செய்யணும், அதே மாதிரி மற்ற விலங்குகள் பறவைகள் இதையெல்லாம் தவிர்த்து நம்ம முக்கியமாக ஏன் காகத்திற்கு மட்டும் அன்றைய நாளில் உணவு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அதற்கு உண்மையான ரீசன் என்ன? அதே மாதிரி இந்த அமாவாசை தினத்தில் அந்த காகத்திற்கு சாதம் வைக்கிறது ஏன்? அதே மாதிரி இந்த காகத் பார்த்திங்களா முன்னோர்கள் ரூபத்தில் வருவது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக உண்மைதான். அதே மாதிரி நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகள் செய்வதனால தீராத கஷ்டம் நம்மளோட வாழ்க்கையில் வருமா, அது என்ன அப்படிங்கிறதையும், எந்த திசையில் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கணும், அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட திசையில் சாதம் வைத்தாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட திசையில் நீங்கள் சாதம் வைக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாத இடத்துல நீங்கள் சாதம் வச்சிங்க அப்படின்னா தீராத கஷ்டம் வருமா, அது எந்த திசை அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் காகத்திற்கு தினமுமே சாதம் வைக்கிறது உங்களோட வாழ்க்கையில் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது தீர்ந்துவிடும். அதே மாதிரி முடிஞ்சவங்க தினமும் வைக்கலாம். அப்படி முடியாது அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை நாளில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கலாம். அதுவும் முடியாது அப்படிங்கிறவங்க மாதத்தில் ஒரு நாளைக்காவது அமாவாசை நாளில் கண்டிப்பாக சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கான ஒரு முக்கியத்துவம் ஏன் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது சனீஸ்வர பகவானின் வாகனமாக காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் அப்படின்னும், யமனின் தூதுவனான காகத்திற்கு சாதம் வைத்தாலே நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு முழுமையாக ஆசி கொடுப்பாங்க அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்கள் உண்மையை நம்புறீங்களா? அது கண்டிப்பாக உண்மையான விஷயந்தான். அதே மாதிரி நீங்கள் காகத்திற்கு எந்த முறையில் சாதம் வைப்பீங்க, அதே மாதிரி எந்தெந்த நாளில் நீங்கள் சாதம் வைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யமதர்மராஜன் பார்த்திங்களா காகம் வடிவம் எடுத்து மனிதர்கள் நாம் வாழக்கூடிய இடத்திற்கு போயிட்டு அவங்களோட நிலைமையை அறிவாராம். அதனால் காகைக்கு உணவு அளித்தோம் அப்படின்னா யமன் மகிழ்வாராம். யமன் மட்டும்தான் மகிழ்வாராம் அப்படின்னு கேட்டால் யமனும் சனியும் சகோதரர்கள் அவங்க. அதனால் காகத்திற்கு நம்ம உணவு வைக்கிறதுனால இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம். அதுவும் அமாவாசை தினத்தில் காகைகளை வழிபடுவதனால சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது. காக்கையானது சனி பகவானின் வாகனமாக இருக்கிறதுனால காகத்திற்கு நம்ம உணவு அளிப்பது சனி பகவானுக்கும் மகிழ்ச்சி தருமா. அதே மாதிரி சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் பார்த்திங்களா யமலோகத்தின் வாசலில் இருக்கும் அப்படின்னும், யமனோட தூதுவனான காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி கொடுப்பாங்க. இதனால தான் காகம் வழிபாட்டை தொன்று தொட்டு வழிபட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான கடைபிடிச்சு வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதே நாளில் நம்ம மற்ற நாளில் சாதம் வைக்கிறத விட இந்த குறிப்பிட்ட நாளில் சாதம் வைப்பது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். முன்னோர்களோட இறந்த தேதி இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுக்கு சாதம் வைக்கணும் காகத்திற்கு. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அதுலேயும் அதே மாதிரியே இந்த வைகாசி அமாவாசையுமே கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. அன்றைய நாளில் மே 16ஆம் தேதி சித்திரை 2ஆம் தேதி பார்த்திங்களா நீங்கள் காகத்திற்கு சாதம் கண்டிப்பாக வைங்க. அதுக்கப்புறம் அந்த காகத்திற்கு சாதம் வைத்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே உணவு அருந்துங்க. அது ரொம்ப நல்லது. காகத்திற்கு தினமுமே காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்ருக்களோட ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது. தீராத கடன் தொல்லைகள், தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர இந்த அற்புதமான ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள்
இந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள், இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி தொடர்பு கொண்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி காகம் பார்த்திங்களா, நமக்கு வரக்கூடிய விஷயங்களை நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது முன்னதாகவே உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் இருக்குது. தந்திரமான குணம் கொண்ட இந்த காகம் யாராவது விருந்தினர் நம்மளுடைய வீட்டிற்கு வருவதாக இருந்தால், நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் அது முன்கூட்டியே காகம் நம்மளுடைய வீட்டிற்கு முன்னாடி பல முறை குரல் கொடுக்கும். காலையில் நம்ம எழுந்துறதுக்கு முன்னாடியே காக்கையோட சத்தம் கேட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் எல்லாமே வெற்றியாக கிடைக்குமா. அதே போல் தான் நமக்கு அருகில் அல்லது வீட்டோட வாசலை நோக்கி கரைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீடு தேடி காகங்கள் வந்து கரைஞ்சிச்சு அப்படின்னா அதற்கு உடனே உணவு கொடுங்க, ரொம்ப நல்லது. காகம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் நமக்கு முன்கூட்டியே சில செயல்களை உணர்த்துகிறது. நம்மளோட வாகனம், குடை, காலனி, உடல் மீது காகம் தீண்டுவதன் மூலம் அகால மரணம் ஏற்படுவதை உணர வைக்கும். நாம் செல்லக்கூடிய திசையை நோக்கி கூட காகம் கரைஞ்சு கொண்டே வந்தால் அது வந்து அந்த பயணம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே நேரத்தில் காகம் எந்த திசை நோக்கி கரைந்தால் லாபம் கிடைக்கும் அப்படின்னா, தென்கிழக்கு திசை நோக்கி கரைஞ்சிச்சு அப்படின்னா தங்கம் லாபம் கிடைக்குமா. அதே மாதிரி தென்மேற்கு திசை நோக்கி கரைஞ்சிச்சு அப்படின்னா தயிர், எண்ணெய், உணவு லாபம் கிடைக்குமா. மேற்கு திசை நோக்கி காகம் கரைந்தாலே நெல், முத்து, பவளம் மூலம் உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்குமா. அதே நேரத்தில் வடக்கு திசை நோக்கி கரைஞ்சா ஆடைகள், வாகனங்கள் வந்து சேருமா. அதே மாதிரி தான் ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவளிக்கும் காட்சியை காண நேர்ந்தால் இனிய செயல் ஏற்பட உள்ளதாக குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காகம் உங்களோட எதிரே வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் போணுச்சு அப்படின்னா தன லாபம் கிடைக்குமா. இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் போணுச்சு அப்படின்னா தன நஷ்டம் கிடைக்குமா. எனவே காகம் உங்களோட அருகாமையில் இது போன்று கரைந்து கொண்டிருந்தால் ஒரு சில சகுனங்களை முன்கூட்டியே நமக்கு தெரிந்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி அமாவாசை இன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு படைக்கப்படக்கூடிய சாதத்தை நம்ம பிண்டம் வைப்பதற்கு தெற்கு திசை நோக்கி உகந்ததாக சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, தெற்கு திசையானது பித்ருக்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் மற்றும் யமதர்மனோட திசையை குறிக்கிறது. அதே நேரத்தில் படைக்கும் முறை பார்த்திங்களா, அகத்திக்கீரை, சாதம், காய், கனி, கிழங்கு சமைச்சு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அன்றைய நாளில் அமாவாசை நாள் அப்படின்னாலே கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்யணும், முன்னோர்களுக்கு படையல் போடணும். அடுத்ததாக நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியங்களை படைத்து வழிபடணும். அடுத்ததாக காகத்திற்கு முக்கியமாக அன்றைய நாளில் சாதம் வைக்கணும். முன்னோர்களுக்கு படைத்த அந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பதன் மூலம் அவங்களோட ஆசி நமக்கு முழுமையாகவே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக செய்வீங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது நமது முன்னோர்களாக சொல்லப்படக்கூடிய காகையை நம்ம இந்த அமாவாசை நாளில் வழிபாடு செய்வது கூடுதலான ஒரு முன்னேற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கும். அதுக்கப்புறம் காகத்திற்கு சாதத்தோட எல் கலந்தோ அல்லது அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி உணவு வைக்கக்கூடிய இதை காக்கை வந்து எடுத்தால் அது முன்னோர்களே வந்து உணவிட்டு நமக்கு ஆசி வழங்கிட்டு போவதான் ஐதீகம். அதே மாதிரி பித்ருகளுக்கு மாதத்திற்கு ஒரு முறையாவது தண்ணீரும் ஆண்டுக்கு ஒரு முறை உணவும் அளிக்கிறது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மாதந்தோறுமே தண்ணீர் அப்படிங்கிறது எல்லையும் தண்ணீரையும் கரைத்து விடுவது தான். ஆண்டுதோறுமே உணவு எடுப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிதார்த்தமாகும். இதே போல தான் நம்ம வைக்கக்கூடிய காகத்திற்கு வைக்கக்கூடிய உணவில் பல ஐதீகங்கள் இருக்குது. இதிலும் அந்த காக்கை எந்த திசையில் அமர்ந்து சாப்பிடுகிறது அப்படிங்கிறதையும் சில பேர் பார்ப்பது இருக்குது. அமாவாசைகளில் ரொம்ப முக்கியமான அமாவாசையாக இருக்குது. இது மக்களால் பித்ருக்களுக்கு படையலிட்டு கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். இப்படி வீட்டில் படையலிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு காக்கைகளுக்கு காக்கா என அழைச்சாலே போதும் வந்துடும், உடனே உணவை எடுத்துவிடும். இதெல்லாம் சில இடங்களில் தான் நிகழும். ஆனால் பெரும்பாலான இடங்களில் காக்கைகளுக்கு அழைக்க காக்கா கத்துனாலும் வருவதில்லை. ஒரு சில நேரங்களில் அப்படியே வந்தால் கூட அது பருந்து பார்வையில் நம்ம வைத்த உணவில் வடை அப்பளம் இருக்கிறதா என பார்த்துட்டு தான் அதை பார்த்திங்களா அதை சாப்பிடும். சில சமயம் அது சாப்பிடாமலே கூட போயும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதற்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்களா பல நாளாகவே நம்ம செய்யக்கூடாது, நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருக்கடன் அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் கோபத்தில் இருப்பது அதிகம். அதனால தான்
கண்டிப்பாக இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப உகந்த அமாவாசை. இந்த நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி அன்றைய நாளில் கண்டிப்பாக காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதனால் என்ன நடக்கும் அப்படிலாம் செய்கிறதுனால அப்படின்னு கேட்பீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா பித்ரு தோஷம், பித்ரு சாபம், இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள், நீண்ட நாளாகவே திருமண தடை, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வத்தோட அருள் கூட நமக்கு முழுமையாக கிடைக்குமா. அதனால தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறதுனால பல பிரச்சனைகளை நம்மளோட வாழ்க்கையில் தடை தாமதம், எந்த ஒரு இது எடுத்தாலும் ஒரு தோல்வி இப்படிலாம் சந்திக்கிறது இதெல்லாம் ஒரு ரீசனாக கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.